ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 டேஸாக வந்து வீடியோஸ் போட முடியல. ஏன்னு உங்களுக்கே தெரியும், சிலபஸ் சேஞ்ச்னால தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்த சிலபஸ் படி தான் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. அதாவது ஜிஎஸும் மேக்ஸும் வந்துட்டு சிலபஸ் படி அப்படியே தான் இருக்குது. தமிழ் மட்டும்தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தமிழ் நான் தான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தமிழ் தான் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அவ்வளோக்கா நான் படித்ததுலேருந்து வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் வந்து தமிழ் வந்து புக்கை ஃபுல்லாக படித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, அது போயிட்டு போகுது. இனி வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பொறுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின அனலைஸ் தான் வந்து இந்த 3 டேஸாக வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து நான் ஃபுல்லாகவே தனியாக எடுத்து எழுதி நோட் பண்ணி எல்லாம் அனலைஸ் பண்ணதில் வந்து ஜிஎஸ் வந்து எதுவுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து மார்க் வெயிட்டேஜ் பொறுத்து வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இருக்கிறத வந்து இன்னும் நல்லா படிக்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்துட்டு தமிழ் சிலபஸ் தான் வந்து நம்ம கிராமராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்லன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமான டாபிக்ஸ் எல்லாம் மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். நம்மளோட ஸ்கூல் புக் ஒவ்வொரு புக் பேக்கில் இருக்கிறதும், அதுக்கப்புறம் இலக்கணம் ரிலேட்டடான வரதில் அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமம் பாயிண்ட்ஸு மினிமம் டாபிக்ஸ் மட்டும்தான் கவர் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வேறு ஏதாவது கிளாஸஸ் மாதிரியோ இல்லை புக்ஸ் ஏதாவது வச்சோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் படிக்கிறத வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஷெட்யூல் படி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 7 hours படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். அது வந்து நம்ம புக் பேசஸ் பண்ணி படிக்கிறது. தமிழ் வந்து புக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ போட்டது. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து 6 months தான் இருக்குது. நம்மளோட டைமே வந்து 6 months தான், அதுக்கு மேலே கிடையாது. நம்ம ரிவிஷன் அதில் வந்து ரிவிஷனுக்கே கொஞ்ச நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளும் வந்துட்டு ஒரு 9 hours வந்து படித்தோம்னா மட்டும்தான் வந்து நம்மளும் வந்து இதை கிளியர் பண்ணுற ஒரு இதுக்கு போக முடியும். பட் வந்து எல்லாருமே வந்து நம்ம இந்த டைம் கிடைக்கும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் வந்து இருந்தாலும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் இவ்வளோ நேரம் படிக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் நம்ம 9 hours போட்டோம்னா ஒரு 7 hours ஆவது படிப்போம் இல்லைங்களா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து 9 hours வந்து ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ டேஸ் வந்து டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எனக்காக போட்ட ஷெட்யூல் தான். இந்த டைம் டேபிள் இந்த ஸ்டடி பிளான் வச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்காக நான் போட்டது. இது வந்து உங்களுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. பட் வந்து பிகைனராக ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த பாலிட்டி வந்து ஒரு 15 daysல முடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஒரு டைம் 2 டைம் வந்து ரீட் பண்ணியிருக்கோம், திரும்ப வந்து அதை படிக்க போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். பட் வந்து புதுசாக படிக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணி இந்த இதுக்குள்ளே படித்து முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி படிக்கிறீங்கனாலும் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து 15 daysம் யூனிட் 6 அப்படிங்கிறது நம்மளோட ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட் 8ன்னு இருந்தது இல்லைங்களா, அதுதான் அந்த யூனிட் 6ங்கிறது. அதுக்கு வந்து 20 days கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு மார்க் வெயிட்டேஜ் வந்து அதிகம், அதனால 20 days கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 3 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 daysம் ஐஎன்எம்க்கு வந்து ஒரு 15 days வரணும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டேட்குள்ளே நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னொருக்கா படித்து இயர்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு இந்த டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5க்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம யூனிட் 9 இருந்தது இல்லைங்களா, அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம யூனிட் 5ல். அதில் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஒரு 15 டேஸும், அடுத்து இந்த யூனிட் 9 ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 20 டேஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். எதுக்காக இதுக்கு மட்டும் 35 டேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 5 வந்து நமக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு வருது. இப்போ இந்த யூனிட் 6 அப்படின்னு இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து 20 மார்க்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா, நான் இது எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வச்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூ சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து யூனிட் 6ல் என்ன இருக்குது, யூனிட் 5ல் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் கையில் சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து யூனிட் இந்த 6க்கு 20 மார்க்ஸ் வருது, யூனிட் 5க்கு 20 மார்க்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்மளது படிக்கிறது மட்டும் இருக்காது, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாகவும் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இதுக்கு மட்டுமே எக்கனாமிக்ஸ் தனியாக 15 டேஸும் இதுக்கு தனியாக 20 டேஸும் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதை பற்றி இன்னும் நிறைய நோட்ஸ் கிடையாது எங்கிட்ட, அதனால நான் வந்து இவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபிக்கு உண்டானது, அதுக்கு வந்து 10 டேஸ் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம 10th ஜியாகிரஃபி மட்டும் படித்தா போதும், அதனால தான் வந்து 10 டேஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட இந்த ஸ்டடி பிளானில் வந்து நான் சயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து கடைசியாக தான் சயின்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு முக்கியமாக இதுக்கெல்லாம் மட்டும்தான் டேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 105 டேஸ் வந்து வருது. இதில் வந்து கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 4 மந்த்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 120 டேஸ் கணக்குப்படி வருது. அதில் வந்து ஒரு 16 டேஸ் வந்து சண்டேக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா சண்டே அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுங்கிறதுக்காக விட்டுருவோம். மற்ற வீக்கில் வந்துட்டு 6 டேஸ் தான் படிக்கிற மாதிரி வரும். அதை பேஸ் பண்ணால் பார்த்தோம்னா நம்ம இது வந்து 4 மந்த்ஸுக்கு வர ஸ்டடி பிளானு நம்ம ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம், எவ்வளோ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா மார்னிங் வந்துட்டு நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது 3 ஹவர்ஸ் வந்து நம்ம அந்த ஜிஎஸ்க்கு உண்டான எந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கோமோ அதை படிச்சுட்டு அதில் வந்து 1 ஹவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து நான் எப்போவுமே 1 ஹவர் கொடுத்துருப்பேன் ஒரு நாளைக்கு. இந்த டைம் 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இனி வந்து மேக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 1 ஹவர் வந்து வீடியோவுக்கு கொடுத்துட்டு அடுத்து 1 ஹவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங் டைமில் நான் வந்துட்டு தமிழ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ் வந்து இனி வந்து சப்ஜெக்டாக படிக்க போகிறதில்ல, எல்லாமே இலக்கணம் பேஸ்டு தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 1 ஹவர் வீடியோ பார்க்கலாம், 1 ஹவர் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நம்ம புக்குலேயே வந்துட்டு எந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 3 ஹவர்ஸ் வந்து தமிழுக்காக அலாட் பண்ணியிருக்கேன். அடுத்து மொத்தமாக கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 9 ஹவர்ஸ் வருது. எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு 1 ஹவரும் அடுத்து மேக்ஸுக்கு வந்து ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம நார்மலாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 7 ஹவர்ஸ் ஸ்டடி பிளானே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 20 டேஸ்னால் வந்துட்டு இந்த 20 டேஸ் ஃபுல்லாக உட்காந்து இந்த யூனிட் 6 படிக்கக்கூடாது. நீங்கள் பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு 5 டேஸ் படிக்கிறீங்கன்னா அடுத்த 5 டேஸ் வந்து வேறு சப்ஜெக்ட் படிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணி போக போகிற ஷெட்யூலு. இதுபடி வந்து உங்களுக்கு வந்து இது ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ வந்து மெட்டீரியலெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுறது அப்படின்லாம் சில பேர் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க கேட்குறீங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் புக்கு கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. தமிழுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது யூடியூப் சேனலோ
இல்லைன்னா இலக்கணம் சம்மந்தமான புக் ஏதாவது ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது நான் தமிழ் பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸே போதும். 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் வந்து முக்கியம். அதில் இருக்கிற எல்லாமே பேஸ் பண்ணி படித்தோம்னாலே நமக்கு போதும். மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வீடியோ கிளாஸே பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக புக்கை வாங்கி வச்சாலும் வந்து நிறைய பேருக்கு மேக்ஸ் தெரியல அப்படிங்கும்போது நம்ம கிளாஸ் பார்த்து தான் போட போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஏதாவது வீடியோ கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வந்து அதை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு வந்து இது போதும். மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வாங்கிக்கோங்க. ஜிஎஸ்க்கு வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு வந்து வீடியோ கிளாஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் படிக்க முடியுமா, 2 குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 7 hours 9 hours படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்மளால் 5 hours படிக்க முடியும். அந்த 5 hours வந்து நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. சரிங்களா? எப்படி இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கும். காலையில் கொஞ்சம் எப்பவும் விட நேரமாக எந்திரிச்சோம்னா ஒரு 2 hours படிக்கலாம். ஆஃப்டர்நூனில் வந்துட்டு ஒரு 1 hour, எப்படி இருந்தாலும் நமக்கு இடையில ஏதாவது ஒரு 1 hour ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதில் மேக்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்துட்டு அப்படியே இப்போல்லாம் தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு இல்லைங்களா? தமிழ் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ பார்க்கலாம். இல்லைன்னா தமிழ் நம்ம ஏதாவது இலக்கணம் பேசஸ் வந்து நோட் பண்ணி வச்சு படிக்கலாம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இனி வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 hours, இல்லைன்னா நம்ம நல்லா படித்து ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 hours படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ சிலபஸ் வேறு மாறிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். ஜிஎஸ் வந்து எப்படி இருந்தாலும் மாறல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதுக்கே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். தமிழுக்கு மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நான் போடுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டிங்கனாலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ நாள் தமிழ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தேன். இனிமேல் தான் வந்துட்டு நானே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச டைமில் தான் வந்துட்டு நானும் வீடியோஸ் வந்து இது பண்ணி போட முடியும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஏதாவது வீக்லி 1 or 2 வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன். அதனால் 21 days சேலஞ்ச் வந்து இன்கம்ப்ளீட் தான். பட் ஃப்யூச்சரில் வந்து திரும்ப வந்து அந்த 21 days சேலஞ்ச் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க விலாக்ஸ் வந்து. அதுக்காகவே வந்து நான் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கிறது உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு விலாகில் வந்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்மளோட இந்த யூனிட் 5 இருக்குது இல்லைங்களா? மற்ற எல்லாத்தையும் விட இந்த யூனிட் 5க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இப்போதைக்கு எனக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சேனல் தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஓகே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்துட்டு நம்மளோட தமிழில் வந்துட்டு ஒரு 7 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 யூனிட்ஸில் வந்துட்டு 7th யூனிட்டுக்கு மட்டும் வந்து வேர் டு ஸ்டடிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதில் புக்கில் தான் படித்தாகணும். இலக்கியமும் தமிழ் அறிஞர்கள் தமிழர் தொண்டு அந்த இருக்குது இல்லைங்களா? அது வந்துட்டு வேர் டு ஸ்டடி வந்து இருக்குது. எனக்கு ஒரு PDF எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யூனிட் 7ல் வந்து 15 மார்க்ஸ் தான் இருக்குது. அந்த 15 மார்க்ஸுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருப்பேன். அதை மட்டும் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருப்போம். 3 days ஆயிடுச்சு. இனி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படிக்க வேண்டியதுதான். எதையும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இனி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க.